ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, உன்னால் ஷீரடி வர முடியவில்லை என்றால் என்ன? நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். ஓம் சாய்ராம் என்று மட்டும் சொல்லிவிடு. இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை நீ சுமந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் என்பதை. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது. நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே கேட்கிறாய்? தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன். என்னை தூற்றுபவர்களுக்கே நன்மைகளை நான் செய்யும்போது நானே கதி என்று சரணாகதியடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா? ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வினாடிதான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏனென்றால் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள். நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன். உன் பாபா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன். அதை நீ என்றும் மறவாதே. உன் மனம், புத்தி, எதிர்மறை சிந்தனை, பயம், கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கின்றது. கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு உன்னை வந்து சேரும். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக மிக அருகில் வந்து விட்டது குழந்தையே. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நான் உன்னோடுதானே இருக்கிறேன். எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் தூக்கி எறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு. உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழக்காதே. அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே. தோற்பது முக்கியமல்ல, இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி. என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ.